நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டத்தை உருவாக்க முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்னும் ஏன் அதிவிரைவு சாலைகள் அமைக்கவில்லை என்று நெடுஞ்சாலைத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். பாக்கெட்டுகளுக்கு பதிலாக தானியங்கி விற்பனை இயந்திரம் மூலம் பால் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக ஆவின் தெரிவித்துள்ளது. சோதனை அடிப்படையில் கொடைக்கானல், ஊட்டியில் தானியங்கி விற்பனை இயந்திரம் அமைக்கப்பட உள்ளது. வரும் ஜூலை 28 தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற சங்கரன் கோவில், சங்கரன் நாராயணர் கோவில் ஆடித்த பசு விழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக அரசு மீது ஊழல் கரை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக அமைச்சர் திரு ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். வார விடுமுறையொட்டி 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக ஜூலை 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் கிளாம்பாக்கத்தில் மொத்தம் 725 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பள்ளிகளில் பிற வகுப்புகள் எல்லா நாளும் இருக்கும் பொழுது பிடி வகுப்பு மட்டும் வாரத்தில் 2 நாட்கள் மட்டும் நடைபெறுவது ஏன் என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். பிடி வகுப்புகளும் எல்லா நாளும் இருக்கும்படி முதலமைச்சர் திரு விஜய் அவர்களிடம் சொல்லி அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். திமுக தற்பொழுது வரை ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு தனி பாதுகாப்பை காவல்துறை மூலம் அரசு அளிக்கிறது. சென்னையில் மருத்துவ அலுவலர்களுடனான நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சுகாதார சேவைகளை ஆன்லைனில் எளிதாக பெற வழி செய்யக்கூடிய நலம் தமிழகம் என்ற இணையதளத்தை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். சொந்த தொகுதியான பெரம்பூரில் 3 கோடியில் திட்டங்களை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார்.